அப்ப பேசின பாடலாசிரியர் பா. விஜய் வந்து ஒண்ணு சொன்னாரு. இப்பொழுது தமிழ்நாட்டிற்குள் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது, அந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பா. விஜய் சொன்னார். நான் பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தம்பி கவிஞர் விஜய் சொன்னாரு, ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளன்னு. அது வடநாட்டுக்காரங்களுக்கு தான் மத புயல், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மட புயல். அதுக்கு எல்லாம் என்னென்னமோ மீம்ஸ் போட்டாங்க. போட்டு என்னுடைய நண்பர்கள் கூட சொன்னாங்க, ஏங்க நீங்க பாட்டுக்கு மட புயல் சொல்லிட்டீங்க, மறுபடியும் இதே மாதிரி அவங்க 450 சீட் 400 சீட் வந்து என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னாங்க. வர மாட்டாங்க, இந்த அளவுக்கு வந்ததே பெருசு. ஆனா கடிவாளம் இங்க இருக்குது. என்னன்னா, காலம் உள்ளவரை கலைஞர் அப்படிங்கிற இந்த தலைப்புல திரையாண்ட கலைஞர் நிலமாண்ட கலைஞர்னு எழுதப்பட்டிருக்குது. என்னுடைய அன்பு நண்பர் நாசர் சொன்னாரு, திரையாண்ட கலைஞர்ல திரையை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர், நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் அப்படின்னு. ஏன்னா கலைஞருடைய தத்துவங்கள் என்பது தந்தை பெரியார் காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட தத்துவம். இந்த உலகத்துல 2 தத்துவம் தான் இருக்குது. பிறப்பால் அனைவரும் சமம், மனிதர்கள் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். இல்ல பிறப்புலையே உயர்ந்தவர், பிறப்புலையே தாழ்ந்தவர், குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த வசந்தவங்க, குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த தாழ்ந்தவங்க, ஆம்பளையா பிறந்த வசந்தவங்க, பொம்பளையா பிறந்த தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது. அப்படி கிடையாது, அனைவரும் சமம் அப்படிங்கிறது சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தின் பக்கம்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் எல்லாம் நிக்கிறாங்க. இதில் எது நியாயமான சித்தாந்தம் யோசிச்சு பாருங்க நீங்களே. ஒரு மத பிளவை ஏற்படுத்தி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டியை உருவாக்கி விட்டு, ரொம்ப டேஞ்சரான விஷயம்னா இந்த மத வெறியையும் ஜாதி வெறியை தூண்டிப்படுறதுதான். அதுல இருந்து இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் தான் தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும். அதுல கலைஞர் மிக அருமையாக இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீடியாவை இந்த தத்துவங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அவர் பயன்படுத்தி கொடுத்தார். அதுதான் பெரிய விஷயம். யாரா இருந்தாலும் எனக்கு தெரியும், விஜயகுமார் அண்ணனுக்கு, நண்பர் நாசருக்கு தெரியும், நம்ம ஒரு தொழில் போகையில அங்க வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம கொள்கைகளை வந்து சினிமாக்குள்ள கொண்டு வந்து கடைசி வரை காலம் தள்ளுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானே என் கொள்கைக்கு முரண்போடான எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனா கலைஞர் அவர்கள் தன்னுடைய வலிமையான பேனா, இன்னைக்கு நான் நடிச்ச ஒரு படம் வந்திருக்கு வெப்பன் அப்படின்ட்டு, வெப்பன்லயே மிகச்சிறந்த வெப்பன் வந்து பேனாதான். அதை கையில் எடுத்தவர் கலைஞர் அவர்கள். சினிமால வந்து அந்த பகுத்தறிய வசனங்களை சொல்லி 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 நம்ம தோழர் எழிலரசி அவர்கள் பேசினாங்க பராசக்தி வசனத்தை. பராசக்தி வசனம் நானே நாசர் சாரெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது. விஜயகுமார் அண்ணன் வேணா பிறந்திருப்பார். 1952 தான் அந்த படம் வந்தது இல்லையா? நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் பிறந்திருப்போம். நீங்க ரொம்பவே தள்ளி பிறந்திருப்பீங்க. நீங்க வந்து அந்த ஓட்டு சீனை பேசுறீங்கன்னா, நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசித்திரம் அல்ல, வழக்காடும் நாடும் புதுமையான மனிதன் அல்ல, அன்றாட வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவரின் கூறாளமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக, பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக அப்படிங்கிற வசனத்தை அவங்க தோழர் எழிலரசி பேசும்போது நான் அசந்துட்டேன். இல்ல ஏன் சொல்றேன்னா, இப்ப எங்களுக்கு வந்து அது குழப்பம். உண்மையிலே சினிமா சான்ஸ் தேடி அலையில இந்த நாக்கு சுழற்சி வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினா தான் வரும். இந்த 2 லைன் இப்ப நான் ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கு, தகடு தகடு. அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனா மனப்பயிற்சியும் சுழற்சியும் வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினால் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் நீங்க யதார்த்தமான படங்கள் நடிக்கலாம், சின்ன சின்ன வசனம் பேசி நடிக்கலாம். இப்ப வர காலகட்டத்துல யதார்த்தமான வசனம் இருக்கு. பட் அந்த வந்து லா ரா லா இதெல்லாம் வந்து தெளிவா வரணும் அப்படின்னா நிச்சயமா வந்து கலைஞருடைய வசனம், நிச்சயமா விஜயகுமார் எனக்கு அது மனப்பாடமா தெரியும், எனக்கு தெரியும், அவருக்கு கலைஞர் வசனம் அவருக்கு தெரியும், நாசருக்கு தெரியும், மனப்பாடமா தெரியும். எவ்வளவு பகுத்தறிவு கருத்துக்கள். அதாவது அவருடைய வசனம் வந்து ஒரு பக்தரின் வாதத்தை போல இருக்கும். குழந்தையை கொல்றது குற்றம், தற்கொலை செய்து கொள்வதும் சட்டப்படி குற்றம். இதற்கு
சிவாஜி சார் வந்து நடிகர்களும் சிவாஜி அவர்கள் பேசுறாரு வசனம், கலைஞர் எழுதியிருக்காரு. ஒரு வக்கீலின் வாரத்தை போல, அது தப்பில்லைன்னு சொல்றதுக்கு யார உதாரணமா வைக்கிறார் பாருங்க. அவர் முன்னாடி விஷயத்தை போட்டு பின்னாடி கொண்டு வருவாரு. உலக உத்தமர் காந்தி, அஹிம்சா மூர்த்தி, ஜீவகாரனுடைய சீலர், அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிட சொல்லி இருக்கிறார். அது கஷ்டம் வருவதை காண சகிக்காமல் இதே முறையை தான் செய்திருக்கிறாள் என் தங்கை கல்யாணியும். இது எப்படி குற்றமாகும்? எப்படி போட்டு வாங்குறாரு பாருங்க. காந்தியே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற கண்ணுக்குட்டியை கொண்டிருக்காரு. அதே வேலையை என் தங்கச்சி பண்ணிக்கிறார். குழந்தையை காப்பாற்ற முடியல. அதனால அந்த குழந்தையை தூக்கி ஆத்துல போட்டு என் தங்கச்சி தண்ணிக்குள்ளே இருந்து எட்டி குதிச்சிருச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக. அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீலின் வாரத்தை போல வச்சு பேசுவார். அதுதான் கலைஞருடைய ஒரு மிக சிறப்பான விஷயம். யாருடைய மனசையும் புண்படுத்தாம அழகா கொண்டு போறதுல இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அங்க நடந்தது வந்து எக்ஸ்ட்ராடனரி விஷயம். கலைஞர் ஒண்ணு அந்த வரலாறு உள்ள போய் பார்த்தா இன்னைக்கு அந்த ஹோலோகிராபி அதுல வந்து கலைஞர் வந்து நம்ம முன்னாடி வந்து பேசுற மாதிரி இருக்கு. நாளைக்கு இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா காலம் உள்ளவரை கலைஞர் நினைவில் மட்டும் மாற மாட்டாரு, நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பாரு. நிச்சயமா அடுத்த வருஷம் இது ஒரு பேருக்கு 100 நிறைவு விழான்னு வைக்கிறோம். வருஷம் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். அதை வந்து அமைச்சர் அவர்கள் வந்து அடுத்த முறை பண்ணி இந்த ஹோலோகிராபிங்கிற டெக்னாலஜி வந்து இன்னும் முன்னேறிடும். அனைவா கலைஞர் கூட நம்ம வந்து நடந்து வந்து கலைஞருக்கு சேர் உட்கார வச்சிடலாம். வந்துடும், அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துடும். அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்படி குழந்தைகள்லாம் பார்க்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். அதை மாட்டி பார்த்தா அப்படியே கலைஞர் அவர்கள் வந்து திருக்குவளையில அவர் பிறந்த வீட்டுல வந்து அந்த திண்ணையில நம்ம அந்த திண்ணையில உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்கு. அவர் படித்த பள்ளியை வந்து அங்கேயே உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அங்க உள்ள நுழைஞ்சோன்னு அவருடைய முதல் போராட்டம் வந்து மிக முக்கியமான போராட்டத்தை ரைட் சைடுல வச்சிருக்காரு. அது வந்து என்னன்னா பெண்களுக்கான விடுதலை, பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை, கல்வி உரிமை, வேலை உரிமை, அனைத்து விதமான அந்தஸ்துகளும் பெண்களுக்கு சமமாக வேண்டும்னு ஒரு பக்கம் இருக்குது. அதுல சத்தியமாணி முத்து அம்மையார் எல்லாம் பின்னாடி கலைஞர் பின்னாடி ஓவியத்தில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கள்ளக்குடி போராட்டம் மிக முக்கியமான போராட்டம். 14 வயசுல வந்து ஒரு இளைஞன் வந்து தெருவில் இறங்கி இந்தி ஒழிங்கன்னு பயிற்சிருக்கன்னா ஒரு 14 வயசு பையனுக்கு நம்ம எதிர்காலத்தில் சிஎம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா வந்து இருப்போம். பையன் 14 வயசு பையனுக்கு சிஎம் ஆகிறதுக்காகவே இதை செஞ்சிருப்பாப்புல, சமூகத்துக்காக மட்டும்தான் செஞ்சிருப்பாப்புல. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம, எதிர்கால லாபங்களை எதிர்பார்க்காம 14 வயசு பையனா இறங்கி போராடி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு சமூக நீதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னா பெரியாரின் கொள்கை, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் அதை உடைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டார். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பள்ளியில வந்து காலையில டிஃபனும் போட ஆரம்பிச்சார். சிற்றுண்டியும் போட்டு மதிய உணவும் போட்டு இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னா இதை மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நான் முதல்ல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கட்சி கூட்டங்களுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் உண்டு. இது என்ன சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மேலதான் தைரியமா சொல்றேன். நான் வந்து பெரியாருடைய தொண்டர். சோ நான் பெரியார் கடலுக்கு மட்டும் போவேன், பெரியார் கருத்துக்களை பேசுற இடத்துக்கு போவேன். தமிழீழ போராட்டம் உச்சத்தில் இருந்தப்ப தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக போனேன். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா தயங்காம திராவிட முன்னேற்ற கழக மேடைதான் அப்படின்னு நீங்க பிராண்ட் பண்ணி கூப்பிட்டாலும் வர வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். ஏன்னா இந்த மத புயலை அடிச்சு துரத்திட்டோம். இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு கேடயம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கேடயம் தான். இது விளையாட்டுல எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை ஒட்டி இயக்கங்களை வைத்துத்தான் இந்த மனிதர்களை பிளவுபடுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க முடியும். அதனால இந்த கேடயத்தை தூக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இந்த கேடயத்தை எல்லாரும் தூக்கித்தானும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 40க்கு 40 விட்டு அடிச்சு இந்த மட புயல் உள்ள வராம பண்ணாங்க பாருங்க. அதுக்கு நான் ஒண்ணும் காரணம் இல்லை. தம்பி சேகர் பாபு போன்ற கழக உடன்பிறப்புகள் தான். அவங்க மந்திரியா இருக்கலாம்,
எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், வட்ட செயலாளர் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் சுத்தி வர பார்த்தால் தந்தை பெரியாரின் சமூக நீதி தான் அங்க சென்டர் பாயிண்ட். தனிமனித குறைபாடுகள் இருக்கலாம். எல்லா இயக்கத்திலையும், எல்லா கட்சியிலையும், எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிக்குள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் தனி மனித குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் தத்துவ குறைபாடு இருக்கக்கூடாது. அந்த தத்துவ குறைபாடு இல்லாத இயக்கம் தான் பெரியார் வழியில், அண்ணா வழியில், முத்தமிழ் ஆளுநருக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள், இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தத்துவ குறைபாடு இல்லாத கேடயத்தை வைத்துத்தான் தத்துவ குறைபாடு உள்ள, தத்துவ அயோக்கியத்தனம் உள்ள, தத்துவ அடக்குமுறை உள்ள ஒரு தீய சக்தியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை நாம் எல்லோரும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெறு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.